இங்க ஒரு கோஸ்ட் ஒரு பையனை கூட்டிட்டு ஒரு கடைக்கு வருது. அந்த பையனும் அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளா பார்த்துட்டு இருக்கான். அங்க ஃபுல்லாவே கண்ணு மூக்கு வாயின்னு ஒவ்வொரு பார்ட்டா தனித்தனியா வச்சிருக்காங்க. அந்த கோஸ்ட் பெல் அடிச்சு கூப்பிட கடைக்காரரும் வந்துடுறாரு. இது அவர்கிட்ட இந்த பையனுக்காக தான் உன் கடைக்கு வந்தேன்னு சொல்லுது. அவரும் அந்த பையனை பாக்குறாரு. அவன் முகத்துல கண்ணு வாயு மூக்குன்னு எதுவுமே இல்ல. அந்த பையனும் அங்க இருக்கிற ஒரு கண்ணெடுத்து மாட்டுறான். அதை மாட்டினதும் அவனோட கண்ணுக்கு அவன் எலும்பு கூடு மாதிரி தெரியுதான். இதை பார்த்து அவன் பயந்து அந்த கண்ணை வெளியில எடுக்க பாக்குறான். பட் அவனால அது முடியல. அப்ப அந்த கோஸ்ட் வந்து தலையில அடிக்க அந்த கண்ணு வெளியில வந்துடுது. அப்புறம் அந்த பையன் வெவ்வேறு கண்ணா மாட்டி பாக்குறான். எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. உடனே இந்த கோஸ்ட் வந்து நீ வேணா வாயை ட்ரை பண்றியான்னு கேக்குது. அவனும் சரின்னு சொல்ல உடனே அது ஒரு வாயை எடுத்துட்டு வந்து அவனோட முகத்துல மாட்டுது. அந்த வாயும் அவனோட முகத்துக்கு செட் ஆகவே இல்ல. இந்த கோஸ்டும் விதவிதமா வாயும் கண்ணும் மாத்தி மாத்தி ட்ரை பண்ணுது. பட் எதுவுமே அவனுக்கு பிடிக்கவே இல்ல. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் கடையில இருக்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி கீழே குமிச்சு வச்சுட்டாங்க. இதை பார்த்த கடைக்காரர் ஒரு ஐடியா யோசிக்கிறாரு. அவர் ஒரு ஊசியை நூலையும் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாயை நீங்களே தச்சுக்கலாம்னு சொல்றாரு. கோஸ்ட் அந்த ஊசி நூலை பையன் கிட்ட கொடுக்குது. அந்த பையனோ கஷ்டப்பட்டு வாயில தைக்கிறான். அவன் தச்சு முடிச்சதும் அவனால வாயை திறக்க முடியுது. இப்ப அவனால பேசவும் முடியுது. அவன் ஹாப்பியா பேசுறான். இத பார்த்த கோஸ்டும் ரொம்ப சந்தோஷப்படுது. ரெண்டு பேரும் கடைக்காரருக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கடைக்காரரோ கடையில இருக்க எல்லாமே கீழே கொட்டி கிடக்கிறத பார்த்துட்டு இதை எப்படி கிளீன் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு.